Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு, பிச்சை எடுக்கணும் ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. முருகன் எல்லாருக்கும் ஞானிகளுக்கெல்லாம் தலைவன் சொன்னேன், சிவபெருமானுக்கே குருவா இருந்திருக்கிறார். அப்படி அந்த அநாகதம் என்கிற அந்த சக்கரத்தினுடைய ஒரு மைய பகுதியாக இருக்கக்கூடியதுதான் சுவாமி மலை. சாதாரணமாக இந்த வாழ்க்கையில் எல்லா மனிதர்களை விடையும் ஒரு உயர்வான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை படைத்தவர்களாக இருப்பார்கள். அதற்கு காரணம் என்னன்னா, ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு இடமாக இருப்பது தான் சுவாமி மலை. 5வது சக்கரம் விசுத்தி என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடியது திருத்தணி. மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், இப்படி ஒவ்வொரு படிப்படியாக உயர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறான் இல்லையா. முருகப்பெருமான் அவனுக்கு அந்த உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். வா, பக்தர்கள் அந்த மலையை ஏறுறாங்கள் அல்லவா, ஏறும் பொழுது அவர்களுடைய தீய வினைகளெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக, அவர்களுடைய தீய வினைகள் எல்லாம் தனியக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது திருத்தணி. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஆன்மீக பேச்சாளர் ராகவேந்திர கார்த்திகேயன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். இந்த அறுபடை வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? பார்த்தீர்கள் என்று சொன்னால் 4, 5, 6 இந்த 3 இருக்கு இல்லையா, அடுத்தபடியாக வரக்கூடிய 3 சக்கரங்களும் ஞான நிலையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஞானத்தை போதிக்கக்கூடிய, ஞானத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடியதுதான் இந்த 3 நிலைகளாம். அதற்கு பிறகு ஞானம் தானே. அந்த இறையை தேடக்கூடிய ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் அல்லவா. நமக்குள்ளால் இருப்பவரை நாம் தேடுவது. அப்படி பார்க்குறச்ச அநாகதம் இங்கே இருக்கு. அநாகதம்ங்கிற சக்கரம் சுவாமி மலை தான் அதனுடைய அதிபதி. 4ஆம் உடைவில் சுவாமி மலை, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மலை. இந்த அநாகத சக்கரம் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஞான நிலையில் இருப்பாங்க சார். ஒரு தெய்வீக பணியை செய்து கொண்டிருப்பார்கள். நிறைய இந்த தெய்வீக விஷயங்கள்லாம் செய்கிறார்கள் அல்லவா. இவர்களுக்கு அநாகத சக்கரம் நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அநாகத சக்கரத்தினுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா, இந்த முருகப்பெருமானை வணங்கும் பொழுது வீட்டில் தாய்மார்கள்லாம் கோலம் போடுவாங்க. மேலே இப்படி சக்கரம், ஸ்ரீ சக்கரம் மாதிரி இருக்கும். அந்த கோலம் பார்த்திங்கன்னா இப்படி இப்போ முக்கோணமாக இப்படி போடுவாங்க. அதுக்கு கீழே இருந்து ஒரு முக்கோணமாக போடுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், மேல் நோக்கி இருக்கக்கூடிய முக்கோணம் என்பது ஞானத்தை தரக்கூடியது, கீழ் நோக்கி இருக்கக்கூடிய முக்கோணம் என்பது வாழ்வியல் விஷயங்களை, வாழ்க்கைக்கு தேவையான இந்த விஷயங்களை தரக்கூடியது, இந்த சுகங்கள், இந்த மாதிரி விஷயங்களை தரக்கூடியது. இப்போ இதில் இந்த அநாகதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு அந்த அநாகதம் ஆக்டிவாக இருக்கும் பொழுது அவன் அந்த இறைநிலையினுடைய சக்தியை கொஞ்சம் பெற்று ஒரு ஞானத்தன்மையோடு இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலைத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர்களாக இப்போ எடுத்துக்கொண்டு சொன்னால், இந்த இளையராஜா ஐயாவுடைய இசையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு யாருமே அந்த மாதிரி மியூசிக் பண்ண முடியாது. மீதி எல்லாருமே மியூசிக் டைரக்டர்ஸ், ஆனால் இளையராஜா கம்போசர். இசையிலே ஒரு விதமான ஒரு சக்தி கலந்த ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய தன்மை படைத்தவர். ஒரு என்ன சொல்வது, எத்தனையோ எழுத்தாளர், கண்ணதாசன் ஐயா இருக்கிற பாருங்க, அவர் எழுதுகிற மாதிரி வேறு யாருமே எழுத முடியல. வாலி ஐயா எழுதுகிற மாதிரி யாரும் எழுத முடியல. அந்த அளவுக்கு அந்த வரிகள் கொண்டே இருக்கிறது. இது அநாகதம் இருக்கிறது அல்லவா. இந்த அநாகதம் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சக்தி அவங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்குமா. அந்த அநாகதம் ஆக்டிவாக இருக்கும் பொழுது அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை, சாதாரணமாக இந்த வாழ்க்கையில் எல்லா மனிதர்களை விடையும் ஒரு உயர்வான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை படைத்தவர்களாக இருப்பார்களாம். அதற்கு காரணம் என்னென்னா, ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு இடமாக இருப்பது தான் சுவாமி மலை. சுவாமி மலையில் முருகன் என்ன பண்ணார்? சிவபெருமானுக்கே உபதேசம் கொடுத்தார். அப்போ ஞானத்தை உபதேசம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருப்பது சுவாமி மலை. அந்த சுவாமி மலை அநாகதத்தினுடைய மையமாக திகழ்கிறது அல்லவா. அநாகதம் என்பது ஞான பாதையை நமக்கு காட்டுவதான். இந்த அநாகதம் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு சில இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஜோதிடர்கள்ட்ட போகிறோம். ஆனால் சில ஜோதிடர்கள் சொல்வது ரொம்ப துல்லியமாக இருக்கும். சில ஜோதிடர்கள் சொல்வது போய் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு நிமிடம் தான் அப்படி பார்ப்பாங்க, பார்த்த உடனே சொல்லிவிடுவாங்க. அப்படி பார்க்காமலே நம்ம உள்ளே போன உடனே ஜோதிடர்கள், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, உள்ளே அவங்களுடைய ரூமில் என்ட்ரி ஆன உடனேவே நம்மளை பற்றி சொல்லிடுறாங்க, நம்மளுடைய விஷயங்களை சொல்லிடுறாங்க. உனக்கு வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க.
இந்த வாக்கு சொல்வார், அருள் வாக்கு சொல்வார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த அநாகதம் என்பது ஆக்டிவாக இருக்கும். ஆனால் இந்த அநாகத்தினுடைய தன்மை என்னென்னா, அது எல்லா நேரமும் அப்படி இருக்காது. அது சில நேரங்களில் கீழ் நோக்கி போயிடுமா. அதனால தான் சிலர் சில விஷயங்களில் என்னதான் உயர்நிலைக்கு போனாலும் திடீர்னு சில பிரச்சனைகள் காரியங்கள் வர்றதுக்கு காரணம் இந்த நிலை மாறிக்கொண்டு இருக்கும். அப்படி அந்த ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு இடமாக, ஞானத்தை நமக்கு தரக்கூடிய இடமாக அநாகதம் விளங்குகிறது. எப்படி முருகப்பெருமான் ஓம் என்கிற அந்த பிரணவத்தினுடைய உட்பொருளை முருகப்பெருமானுக்கு அங்கே போதித்த இடம். பிரணவம் என்று சொன்னால் நவம் என்றால் புனிதமானது அப்படின்னு அர்த்தம். பிரா என்றால் உயர்வு. ஒரு உயர்வான விஷயம்தான் அந்த பிரணவம். இப்போ ஓம் என்கிற அந்த நாதம் அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி. அந்த உயர்வான அந்த பிரணவத்தினுடைய அந்த பொருளை, அந்த தன்மையை, பிரணவம் என்பது ஓம் என்பது அகாரம், உகாரம், இம்காரம் என்கிற அந்த 3 வார்த்தைகளும் சேர்ந்தது. இந்த 3 வார்த்தைகளிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு ஞான உபதேசமாக கொடுத்த இடம் சுவாமிமலை. தந்தைக்கு ஞானத்தை போதித்த இடம் சுவாமிமலை என்று சொன்னால் சுவாமிக்கும் நாதனை சுவாமிநாதன் என்று சொல்லுவார்கள். சுவாமிக்கு அவர் குருவாக இருந்த இடம். பார்த்துக்கோங்க, நான் சொன்னேன் முருகன் எல்லாருக்கும் ஞானிகளுக்கெல்லாம் தலைவன் என்று சொன்னேன். சிவபெருமானுக்கே குருவாக இருந்திருக்கிறார். அப்படி அந்த அநாகதம் என்கிற அந்த சக்கரத்தினுடைய ஒரு மையப்பகுதியாக இருக்கக்கூடியது தான் சுவாமிமலை. இந்த சுவாமிமலையிலே சென்று நாம் முருகனை வணங்குவதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஞானத்தினுடைய ஒரு கதவு, ஒரு உயர்வான கல்வியிலே உயர்ந்த நிலை, ஒரு படிப்பு, கல்வி, நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வது, கலையிலே சிறந்து விளங்குவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் அநாகதம் நமக்கு நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கணும். அப்படி அந்த அநாகதத்தை நமக்கு நல்ல ஒரு நிலையில் வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது தான் சுவாமிமலை. சில குழந்தைகளுக்கெல்லாம் அந்த படிப்பு வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவாமிமலை முருகப்பெருமானை போய் வணங்குவதனால, அங்கே பூஜை பண்ணுறதுனால இந்த அநாகதத்தினுடைய அந்த நிலை உயர்வு ஏற்பட்டு அவர்கள் அந்த கலைத்துறையிலோ படிப்பிலோ எல்லா விஷயத்துலையுமே ஒரு நல்ல நிலையில் வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக மொத்தம் 4வது பார்த்தோம், இப்போ 5. 5வது சக்கரம் தான் திருத்தணி. 5வது சக்கரம் விசுத்தி என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடியது திருத்தணி. மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், இப்படி ஒவ்வொரு படிப்படியாக உயர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறான் இல்லையா. முருகப்பெருமான் அவனுக்கு அந்த உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். வா, லிஃப்ட் ஆகி அடுத்த நிலைமைக்கு வா, அடுத்த ஸ்டேஜுக்கு வா, வா 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 மேலே என்னை அடையக்கூடிய அந்த நிலைக்கு வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டுட்டே இருக்கார். விசுத்தி என்பது 5வது சக்கரம். இது திருத்தணி ஆலயத்தினுடைய மையமாக விளங்கக்கூடியது விசுத்தி. இது எப்படி அப்படின்னா, இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடியது சிவபெருமானுக்கு அவர் அந்த விஷத்தை குடிக்கும் பொழுது தொண்டையிலே தான் அதை அடக்கி வச்சுருந்தார். இதனுடைய தன்மை எப்படின்னா, நமக்கு வெளியிலே இருந்து வரக்கூடிய இந்த கெட்ட விஷயங்கள் இருக்கிறது இல்லையா, தீய விஷயங்கள், நமக்கு நன்மை இல்லாத விஷயங்கள், இதையெல்லாம் நமக்கு தராமல் இதை தடுத்தாட்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியாக விளங்கக்கூடியது விசுத்தியா. திருத்தணியினுடைய மையமாக இருக்கக்கூடியது விசுத்தி. காரணம் என்ன அப்படின்னா, திருத்தணிகை என்று பெயர். திருத்தணிகை என்று சொன்னால் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்துவிட்டு கோபத்தை தனித்த இடம் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அருணகிரிநாத பெருமான் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு விஷயமா இருந்தாலும் பக்தர்கள் அந்த மலையை ஏறுறாங்கள் அல்லவா, ஏறும் பொழுது அவர்களுடைய தீய வினைகளெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக, அவர்களுடைய தீய வினைகளெல்லாம் தனியக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது திருத்தணியன். விசுத்தியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தீய விஷயங்களை நமக்குள்ளால் சேர்க்காம நல்லதை மட்டுமே நமக்கு தரக்கூடியது. சிவபெருமான் எப்படி விஷுகண்டன் என்று பெயர், அவர் எப்படி அந்த விஷத்தை, ஆலகால விஷத்தை அருந்தி தொண்டையிலே அடக்கி வைத்திருந்தார் அல்லவா, அதை உடம்பிலே பரவிடாமல் செய்திருந்தார். அதுபோல அந்த தீய விஷயங்களை நமக்கு தராமல் நல்லதை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தரக்கூடியது தான் விசுத்தி. இந்த விசுத்தியில் நல்லது மட்டும் வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு ஆக்ஞை என்கிற அந்த 6வது சக்கரத்தை அடைந்து விடலாம். அப்படி ஒரு வழியை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது தான் திருத்தணி. திருத்தணியிலே சென்று வணங்குவதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே, எல்லா பக்தர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய தீமைகளை ஒழித்து நன்மைகளை தரக்கூடிய ஒரு இடமாக, இந்த வினைகளை தணிக்கக்கூடிய ஒரு இடமாக திருத்தணி விளங்குகிறது. அங்கே முருகப்பெருமான் அங்கே நமக்கு விசுத்தியினுடைய ஒரு குருவாக இருந்து நமக்கு அருள் தருகிறார். அதற்கு பிறகு 6வது சக்கரமாக இருக்கக்கூடியது தான் ஆக்ஞை. 6வது சக்கரம் நெற்றிப்புருவம்.
இது ஞானத்தை நமக்கு அளிக்கக்கூடிய, ஞானத்தை அளிக்கக்கூடிய ஒரு இடமாக இருப்பது தான் ஆக்ஞை. யாருக்கெல்லாம் இந்த ஆக்ஞை செயல்பாடு ஆயிடுத்துன்னு சொன்னீங்கன்னா, அது செயல்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்கள் எந்த நேரமும் இறை சிந்தனையிலே இருப்பாங்க. அவர்கள் இறைநிலையை அடைந்து விட்டார்கள் என்று உணர்ந்து விட்டார்கள், இறைநிலையை உணர்ந்து விட்டார்கள், இறை சிந்தனையிலே இருக்கக்கூடியவர்கள், இறைவனாகவே மாறுவதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள். அப்படி அந்த ஞானத்தை நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு இடமாக இருப்பது தான் பழமுதிர்ச்சோலை. 6வது படை வீடு, 6ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலையில் சென்று முருகப்பெருமானை நாம் வணங்குவதனால அங்கே முருகப்பெருமான் நமக்கு ஞானத்தை மட்டுமே போதிக்கிறார், ஞானத்தை கொடுத்துடுறார் உங்ககிட்ட. அப்போ இவ்வளவு 6 சக்கரங்களில் இந்த ஒவ்வொரு நிலையை கடந்து வரும் பொழுது 6ஆம் படை வீட்டிலே நமக்கு அந்த விசுத்தியிலே அவனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த ஞானம் இருக்கிறது அல்லவா, அந்த ஞானத்தை நமக்கு தந்து நம்மையும் ஒரு ஞானவானாக மாற்றக்கூடிய ஒரு ஞான குருவாக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். ஆகையினாலே தான் முருகப்பெருமானை வாழ்க்கையிலே நாம் வணங்குவதனாலே எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் மனிதன் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டு போவது மட்டுமல்ல, ஞானத்தை ஒரு மனிதன் அடைய வேண்டும். அப்படி வாழ்க்கைக்கு தேவையான சுகங்கள், இன்பங்கள், பொருள், பணம் எல்லா விஷயத்தையும் தரக்கூடிய முருகப்பெருமான் நிறைவாக 6ஆம் படை வீட்டிலே நமக்கு ஞானத்தை போதிக்கிறான். அந்த ஞானத்தை அவன் நமக்கு தந்த பிறகு இந்த 7ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய சகஸ்ரகாரம் அல்லவா இருக்கிறது அல்லவா, அது நமக்கு செயல்பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்களும் முருகனாக மாறிவிடுவீர்கள், நீங்களும் ஞானிகளாக மாறிவிடுவீர்கள். எத்தனையோ பேர் 6வது சக்கரமாக இருக்கக்கூடிய ஆக்ஞை வரைக்கும் சென்று முருகனுடைய அருளை பெற்று ஞானத்திலே திளைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பிரம்மம் என்று சொன்னால் இறைவன், பிராமணன் என்று சொன்னால் இறைவனை உணர்ந்தவன் அர்த்தம். ஜாதி மத பேதமே கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் அந்த நிலையை அடையலாம். அவன் எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த இதை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் இறைவனை அடைய முடியும், அதற்கு பேதமே இல்லை. அப்படி அந்த ஆக்ஞையை அடைந்து ஆக்ஞையினுடைய அருளை பெற்று அந்த சக்கரம் செயல்பாட்டில் இருக்கக்கூடியவன் இறைவனை உணர்ந்து இறை ஞானத்திலே திகழ்கிறான். அதுவரைக்கும் நமக்கு கூடயே இருந்த முருகப்பெருமான் அதற்கு பிறகு 7வது சக்கரமாக சகஸ்ரகாரம் என்பது இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம், இறைவனாக இருக்கக்கூடிய இடம், ஜோதியாக இருக்கக்கூடிய இடம். அந்த ஜோதியினுடைய வடிவாக அந்த ஞான குருவாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அவன் அந்த சகஸ்ரகாரத்திலே அவனோடு நம்மை சேர்த்து கொண்டு நம்மையும் ஒரு ஞானத்தினுடைய ஒரு விஷயமாக நம்மையும் மாற்றி விடுகிறான். இப்படி இந்த அறுபடை வீடுகளுக்கும் இவ்வளவு சிறப்பு இருக்கிறது. ஆகையினாலே இந்த அறுபடை வீட்டில் சென்று வழிபடுறதுனால ஏதோ வாழ்க்கையில் உள்ள விஷயங்கள் மட்டும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்காம முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணும்போது, முருகா இந்த 6 சக்கரங்களும் உன்னுடைய சித்தர்கள் மகான்கள் எல்லாம் சொன்னது போல 6 சக்கரங்களும் எனக்கு நிலையாக செயல்பட்டு அதிலே ஒரு வெற்றி அடைய வேண்டும், உன்னுடைய பாதத்தை சரணாகதி அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த அறுபடை வீட்டிலையும் சென்று முருகனை வணங்கி முருகனுடைய அருளை பெறுவோம். ராமபிரானே எத்தனையோ மகான்கள் முனிவர்கள்லாம் பார்த்தார்களாம். ஆனால் ராமன் அகஸ்தியரை பார்த்த உடனே வணங்கினான். அகஸ்தியன் முருகனுடைய சீடராக இருந்தவர் அகஸ்தியர். அப்படி அந்த அகஸ்தியருக்கு குருவாக இருந்த, ஞானிகளுக்கெல்லாம் குருவாக இருந்த அந்த முருகப்பெருமானுடைய அறுபடை வீட்டிலே சென்று வணங்குவதனாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த 6 சக்கரங்களும் ஒரு நல்ல ஒரு உந்து சக்தியை அடைந்து முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையை பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விஷயத்தையும் பெறலாம் என்று அன்போடு சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை நம்மளுடைய கலாட்டா யூடியூப் சேனலில் எனக்கு அளித்ததற்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எம்பெருமான் முருகனின் அருளாலும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அருளாலும் எல்லா மக்களும் நலமுற்று வாழ வேண்டும், நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நேர்காணலாக மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு சத்சங்கம் கேட்குற மாதிரி இருந்த ஒரு பெரிய ஆன்மீக சொற்பொழிவை கேட்கிற மாதிரி இருந்தது. கேட்கக்கூடிய முருக பக்தர்களுக்கு இது பெரியளவில் உதவி இருக்கும்னு நம்புகிறோம். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்திற்கும் நன்றி. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு, பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே.